மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு வணக்கம். நம்பிக்கையாளர்களின் அன்னை என்கிற தலைப்பில் கலந்துரையாடல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அருட்தந்தை சேவியர் டெரன்ஸ், இயக்குனர் புனித பவுல் குருத்துவ கல்லூரி திருச்சி மற்றும் திருமதி தனசீலி, அதே கல்லூரியின் முன்னாள் மாணவி மற்றும் இன்றைய பேராசிரியர் அவர்களையும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். உருவமில்லாத கடவுளுடைய மகனே மனிதராக மாறுகின்ற பொழுது மனிதர்களையெல்லாம் இறைத்தன்மைக்குள் அழைத்து செல்லக்கூடியவரை பெற்றெடுத்து கொடுத்ததால் அந்த வாய்ப்புக்கான கதவினை மரியா திறந்தார். மரியாதான் மனிதர்களை தெய்வமயமாக மாற்றுவதல்ல, அவர்கள் தெய்வமயமாக மாறுவதற்கு, இறைத்தன்மையையும் பெற்றுக்கொள்வதற்கு மரியா வாயில்களை திறந்து வைத்தார். அந்த கடவுளுடைய மகனை பெற்றெடுத்து கொடுப்பதன் வழியாக என்று கூறி இவ்வாறு கிறிஸ்துவோடு ஒத்துழைத்ததால் பின்னர் திரு அவையில் நம்பிக்கையாளர்கள் எல்லாம் பிறக்கின்றார்கள் என்றும் அவர் கூறுகின்றார். எனவே இந்த ஏடு இந்த எண்ணில் முடிக்கின்றது. மரியா நம்பிக்கையாளர்களின் தாய் என்று அழைக்கப்படுவது மிகவும் சரியானது என்று இறுதியாக இந்த எண்ணை முடித்து வைக்கின்றது. வழிபாடுகளில் நாம் வழிபடுவது கடவுளை மட்டும்தான், மரியாவை அல்ல. இந்த யதார்த்தத்தில் எத்தகைய மாற்றம் கிடையாது. மரியாவுக்கு முதன்மையான பக்தி வணக்கத்தை செலுத்துகின்றோம், அவ்வளவுதான். அதற்கு அடுத்த நிலையில் ஏனைய புனிதர்களுக்கு பக்தி வணக்கத்தை நாம் செலுத்துகின்றோம். ஆனால் மரியா கிறிஸ்தவ வழிபாட்டிற்குள்ளும் வருகின்றார். கீழை திரு அவையில் மிகவும் தொடக்க காலத்திலிருந்தே வந்துவிட்டார். மரியாவை காண இறையியல் உருவங்கள், மரியா கடவுளுடைய தாய் என்று அழைக்கப்படுகின்ற பொழுது அதற்கான வடிவத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். அதன் மூலமாக வருகின்றார். அது மட்டுமல்ல, இந்த திருச்சங்கங்களில் நாம் காணக்கூடிய நம்பிக்கை கோட்பாடுகளின் வழியாகவும் கடவுளின் அன்னை என்று நாம் அழைக்கின்றோம், கன்னி மரியா என்று அழைக்கின்றோம் வழிபாடுகளில். அது மட்டுமல்ல, நம்பிக்கை அறிக்கையில் தூயாவியாரால் கருவுற்று கன்னிகையிடம் இருந்து பிறந்தார் என்று பல வடிவங்களில் மரியா கிறிஸ்தவ வழிபாட்டிலிருந்து பிரிக்க முடியாதவராகவும் இருக்கின்றார் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. மேலை திரு அவையில் ஏறக்குறைய பின்னர்தான் வழிபாட்டிற்குள் மரியா நுழைகின்றார். இருந்த பொழுதிலும் இன்று கீழை திரு அவையிலும் சரி, மேலை திரு அவையிலும் சரி, மரியாவை கிறிஸ்தவ வழிபாட்டிலிருந்து பிரிக்க முடியாது. இறுதியாக இதை பொறுத்தமட்டில் நான் கூற விளைவது இந்த ஏட்டின் கருத்துக்களிலிருந்து இரண்டாம் வத்திக்கான் பொது சங்கம் மரியா செயலூக்கமற்ற கருவி, கடவுளின் கரங்களில் இருக்கக்கூடிய செயல்பாடற்ற கருவியாக கூறவில்லை. அதே நேரத்தில் செயலூக்கம் கொண்ட மனுக்குல மீட்பிற்காக நிர்பந்தங்கள் இல்லாமல், அதாவது சுதந்திர மனநிலையோடு தனது நம்பிக்கையினாலும் கீழ்ப்படிதலினாலும் ஒத்துழைத்தார் என்று கூறுகின்றது. இது மிக மிக முக்கியமானது. யாரும் மரியாவை நிர்பந்திக்கவில்லை. பலர் கூறலாம் மரியா அடிமையாகவே இருந்தார் என்று. ஏற்றுக்கொள்ளுகின்றேன். மரியா அடிமையாக மட்டும்தான் இருந்தார் என்றால் நிச்சயமாக ஒரு கேள்வியை கபிரியேல் தூதரிடம் கேட்டிருக்க மாட்டார். அப்படியா, நான் ஒரு பெண், என்னால் எதுவும் செய்ய முடியாது, சரி என்று கூறியிருப்பார். ஆனால் மரியா ஒரு கேள்வியை கேட்கின்றார், விவரம் கேட்கின்றார். இது எவ்வாறு நடக்கும்? நானே கன்னி ஆயிற்று. அப்படி என்றால் அவர் தீர்க்கமாக சிந்தித்து, இன்னும் சில மாதங்களில் நான் யோசேப்புக்கு மனைவியாக வாழ வேண்டும், அதற்கு முன் கடவுள் இதை கேட்கின்றார், எனவே நான் என்ன பதில் கூறுவது, இது எப்படி நடக்கும் என்று விவரம் கேட்டு அறிந்திருக்கின்றாரே. அதிலேயே நமக்கு புலப்படுகின்றது மரியா எடுத்த முடிவு நிர்பந்தங்கள் இல்லாத சுதந்திரமான முடிவு. அடுத்ததாக கீழ்ப்படிதல். இந்த இரண்டும் மரியா நமக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பாடமாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில், அழைத்தலின் வாழ்க்கையில், எந்த ஒரு நிலையினக்கான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அது நாம் சுதந்திரமாக எடுக்க வேண்டும், நிர்பந்தங்களின் அடிப்படையில் அல்ல. அடுத்ததாக அந்த வாழ்க்கைக்குரிய வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது, அழைத்தலுக்குரிய வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது, திருமணம், துறவரம், குருத்துவம், இன்னும் பல நிலைகள்,
நாம் கீழ்ப்படிதலோடு வாழ வேண்டும் என்பதையும் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு 14, 15 எண்களில் அமல உற்பவியாக கடவுள் மரியாவை படைத்தார். ஏனென்றால் தயாரிப்பதற்காக. ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இயேசுவின் சிலுவையினால் மீட்கப்பட்ட முதல் நபர் மரியா. சிறப்பான விதத்தில் மீட்கப்பட்டிருக்கின்றார். இயேசுவின் பேறுபலன்களை முன்னிட்டுத்தான் மரியாவை பாவத்தின் தாக்கம் இல்லாமல் படைத்தார் என்பதை சுட்டிக்காட்டி, கிறிஸ்துவோடும் தூய ஆவியாரோடும் தீவிரமாகவும் முழுமையாகவும் அவரால் ஒப்பு கொடுக்க முடிந்தது, ஒத்துழைக்க முடிந்தது. ஏனென்றால் அந்த பாவ கரை இல்லாமல் இருந்தார். கடவுள் ஒவ்வொருவரிலும் எவ்வாறு சாதிக்க விரும்புகிறார் என்பதற்கான அருமையான எடுத்துக்காட்டு மரியா. சகோதரி அவர்கள் கூறினார்கள், கடவுள் ஒவ்வொரு மனிதரிலும் சாதிக்கக்கூடிய அருளின் பெண்மைக்கான பரிமாணம் மரியா என்று முதல் எண்ணிலேயே இந்த ஏடு கூறுகின்றது. தொடக்கமே பெண்ணிய பார்வைதான். கடவுள் ஒவ்வொரு மனிதரிலும் சாதிக்கக்கூடிய அருளின் பெண்மைக்கான பரிமாணம் தான் மரியா என்றுதான் அந்த ஏடே தொடங்குகின்றது. எனவே இதிலிருந்து பார்க்கின்றோம் மரியாவுக்கு கடவுள் கொடுத்த முக்கியத்துவம். ஆனால் நம்மில் பலர் அந்த சரியான முக்கியத்துவத்தை கொடுக்க தயங்கி விடுகின்றோம். இவருடைய பங்களிப்பை நாம் வெறுமனே உடல் ரீதியானது மட்டும்தான் என்று சுருக்கிவிட முடியாது. பல கிறிஸ்தவர்கள் அவ்வாறுதான் சுருக்குகின்றார்கள். மரியா பெற்றெடுத்து கொடுத்தார், ஒதுங்கி விடுங்கள் என்று பலர் கூறுகின்றார்கள். அப்படி என்றால் மரியாவின் பங்களிப்பு உடல் பூர்வமான பங்களிப்பு மட்டும்தான் என்று கடவுள் மரியாவில் செயலாற்றியதை நாம் சுருக்குகின்றோம். இந்த ஏட்டின் 15 எண் கூறுகின்றது, மரியாவின் ஒத்துழைப்பு அவர் உடல் அளவில் கொடுத்த ஒத்துழைப்பு மட்டுமல்ல, கருவினை தாங்கி பெற்றெடுத்து வளர்த்தெடுத்தது மட்டுமல்ல, மாறாக முழுமையான செயல்பாடு கொண்டது, ஆக்கப்பூர்வமான செயல்பாடு கொண்டது, தொடர் செயல்பாடு கொண்டது. இன்று வரை அந்த செயல்பாடு தொடர்கின்றது என்பதையும் இந்த ஏடு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. எனவே மரியாவின் பங்களிப்பு உன்னதமான பங்களிப்பு. கடவுளுடைய திட்டத்திற்கு அவர் முழு மன சுதந்திரத்துடன் ஆம் என்று கூறி கீழ்ப்படிந்து பங்காற்றினார். அதே நேரத்தில் அவருடைய பங்காற்றுதல் என்பது, அவருடைய செயல்பாடுகள் என்பது இயேசுவுக்கு இணையான செயல்பாடுகள் அல்ல. இயேசுவின் செயல்பாடுகளுக்கு வழிவகுக்கக்கூடிய, தயார் செய்யக்கூடிய செயல்பாடுகள். அதே நேரத்தில் இவர் தயார் செய்பவர் மட்டும்தான் என்பதற்காக அவரை ஒதுக்கி வைக்க கூடாது, ஒதுக்கி வைக்க முடியாது. கடவுள் ஒதுக்கி வைக்கவில்லை. அவரை ஒதுக்கி வைக்க நீங்களும் நானும் யார் என்று நம்முடைய திருத்தந்தை லியோ இந்த ஏட்டின் வழியாக மரியாவின் பங்களிப்பின் முழுமையை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க ஃபாதர். அதாவது மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட அடைமொழிகள் பட்டங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டன, மாதாவுக்கு இந்தமேட்டு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து பரவிக்கிட்டு இருந்த இந்த 2 இதுக்காக அப்படி ஒரு கருத்தை பரப்புற ஒரு சூழல்ல பிரிந்த சகோதரர்கள் கூட பார்த்தீங்களா, கத்தோலிக்க திருச்சபை இப்படி ஆயிடுச்சு, நாங்கள் சொன்னதை ஏற்றுக்குச்சு அப்படின்னு அவங்களுடைய கோணத்தில் நம்மளை திசை திருப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மக்கள் குழம்பி போயிருந்த நேரத்தில் இந்த 2 பட்டங்களும் கொஞ்சம் அதீதமான ஒரு பார்வையாக இருப்பதினால் இதை சரி செய்து, அதே நேரத்தில் மரியாள் மீட்பின் திட்டத்தில் எப்படியெல்லாம் பங்கெடுத்து இருக்கிறார் என்கிற புதிய கோணங்களில் ரொம்ப அற்புதமாக திருத்தந்தை விளக்கியிருக்கிறார். துரதிர்ஷ்டவசமாக அக்கா சொன்னது மாதிரி இந்த ஊடகங்கள், யூடியூப்பு இதை பற்றிலாம் நிறைய பேசலை. மரியாளிடம் இருந்ததை பறிக்கப்பட்டது, மரியாதைக்கு இனிமேல் மரியாதை கொடுக்க வேண்டுமா, இப்படிப்பட்ட கேள்விகளோடு நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் 2 எடுத்துட்டு ஈதி எத்தனையோ இதை கிட்டத்தட்ட ஒரு கருத்துக்களை கொடுத்து அதை எந்த விதத்துலையும் அவங்களுடைய மாட்சியை நம்ம கெடுக்கலை, அவங்களுக்குரிய மரியாதையை நம்ம குறைக்கலைங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கு ஃபாதர். அதாவது எந்த பட்டத்தையும் எடுக்கவே இல்லை, இந்த பட்டங்களை கொடுக்கவே இல்லையே. திரு அவை அதிகாரப்பூர்வமாக இந்த பட்டங்களை கொடுக்கவே இல்லை. எடுக்க முடியும். வெரி குட். இது மக்களுடைய ஆதங்கம். ஆனால் அந்த ஆதங்கத்துக்கான தெளிவான பதிலை கொடுத்திருக்கின்றது. வெரி குட். அவ்வளவுதான்.
திரு அவையில் இந்த பட்டங்கள் தரப்படவே இல்லை, மக்களுடைய ஆதங்கம்தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நமக்கு என்ன ஒரு தெளிவு தேவைப்படுதுன்னா, நாம் மரியாளுக்கு எத்தகைய பட்டங்களை எல்லாம் அதிகாரப்பூர்வமாக திரு அவை அறிவித்ததன்படி கொள்ளலாம், எந்தெந்த பட்டங்களை எல்லாம் இந்த ஏடானது தடை செய்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டா நல்லா இருக்குமா? நிச்சயமாக திரு அவையின் தொடக்க காலத்திலிருந்தே மரியாவுக்கு கொடுக்கப்பட்ட இறையியல் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட அந்த அடைமொழிகள், மரியா கடவுளின் தாய். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இதை பெருவிழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். அடுத்ததாக முப்பொழுதும் கன்னி, எப்பொழுதும் கன்னி என்கின்ற அடைமொழி. அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவின் பேறுபலன்களை முன்னிட்டு மரியா பாவத்தின் தாக்கம் இல்லாமல் அவருடைய தாயின் உதரத்தில் கருவுற்று பிறந்தார், அமல உற்பவி என்கின்ற 3வது அடைமொழி. அடுத்ததாக இறுதியாக கொடுக்கப்பட்ட விண்ணேற்பு அடைந்த மரியா, ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அந்த திருவிழாவை கத்தோலிக்க திரு அவை கொண்டாடுகின்றது. இந்த 4 அடைமொழிகளும் திரு அவையினால் நம்பிக்கை கோட்பாடுகளாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. நம்பிக்கை கோட்பாடுகள் என்றால் என்ன? கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அனைவரும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் 9ஆம் பயஸ் திருத்தந்தை இன்எஃபாபிலிஸ் தேயுஸ் என்கின்ற ஏட்டின் வழியாக மரியா அமல உற்பவி என்று அறிமுகப்படுத்தி மக்களுக்கு வழங்குகின்றார். கிறிஸ்தவர்கள், குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அதே போன்று 12ஆம் பயஸ் மூனிஃபிசென்திசிமுஸ் தேயுஸ் என்கின்ற ஏட்டின் வழியாக மரியா ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று அறிவிக்கின்றார். இந்த 2 மடல்களிலும் இந்த 2 திருத்தந்தையரும் முடிக்கின்ற பொழுது என்ன கூறுகின்றார்கள் என்றால், இந்த 2 நம்பிக்கை கோட்பாடுகளையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தங்கள் வாழ்க்கையில் கடலில் சிதையக்கூடிய கப்பலின் அனுபவத்தை பெறுகின்றார்கள் என்று கூறுகின்றார். இது கடவுள் நமக்கு தற்சமயம் வெளிப்படுத்தியது. இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய இடர்பாடை நீங்கள் சந்திக்கின்றீர்கள் என்று. எனவே இந்த 4 தான் திரு அவை மரியாவுக்கு அதிகாரப்பூர்வமாக கொடுத்த நம்பிக்கை கோட்பாடுகள். ஆனால் மன்றாட்டு மாலையில் விவிலியத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து நாம் பல்வேறு அடைமொழிகளை எடுத்திருக்கின்றோம். அவையெல்லாம் விவிலியம் சார்ந்தது, இறையியல் சார்ந்தது, யதார்த்தம் சார்ந்தது, கற்பனைகள் அல்ல, உணர்வு பூர்வமாக எழுந்தவை அல்ல. உன்னத சங்கீதம் என்று அழைக்கப்பட்டு இனிமை மிகு பாடல்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நூலிலிருந்து மரியாவுக்கான சில அடைமொழிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் நாம் நினைவு கூற வேண்டும். இறுதியாக உங்கள் கேள்விக்கு, திரு அவை மரியாவுக்கு எந்த அடைமொழியையும் தடை செய்யவில்லை. சில அடைமொழிகளை உங்களுடைய உள்ளத்தின் விருப்பத்திற்கு ஏற்ப நீங்கள் கொடுக்க விரும்புகின்ற அடைமொழியை தவிர்த்து விடுங்கள் என்றுதான் கூறியிருக்கின்றது. இல்லையென்றால் நீங்கள் சரியான புரிதலோடு அதை பயன்படுத்த வேண்டும். அதற்குள் அடுத்து செல்லலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக சில குறைபாடுகளை கொண்ட 2 அடைமொழிகள், அதை முதலில் நாம் பார்த்து விட்டோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய சரியான புரிதலுக்கு அது வழிவகுக்கும். அதை தொடர்ந்து நாம் இப்பொழுது பார்க்கலாம். தந்தை, உங்களுடைய விளக்கங்கள்லேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த நம்பிக்கையாளரின் அன்னை என்ற இந்த ஏடானது மரியாளை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளுகின்ற, மீட்பு திட்டத்தில் அவருடைய பங்கையெல்லாம் மக்கள் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு வரமாகத்தான் இதை பார்க்கிறேன். நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டீர்கள், இந்த மறை கோட்பாடுகள், ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மறை கோட்பாடுகளை எதையுமே இது தடை செய்யவில்லை அப்படிங்கிறத நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டீங்க. ஆனால் இது தடை செய்திருக்கக்கூடிய 2 பட்டங்கள், சிறப்பு பெயர்கள், அதை மக்கள் மத்தியில் அது பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதில் மிக முக்கியமானது இணை மீட்பாளர் அப்படிங்கக்கூடிய ஒன்று. இந்த இணை மீட்பாளர் அப்படிங்கிறத
பரவலாக பயன்படுத்துகிறாங்க, நம்மளுடைய வழிபாடுகளில் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது ஏன் இந்த ஏடு அது தவறான ஒரு புரிதல் என்று சுட்டி காட்டுகிறது? அதற்கு எத்தகைய ஒரு விவிலிய விளக்கத்தை அல்லது திருத்தந்தையினுடைய போதனைகள் அல்லது மரபு எந்த அடிப்படையில் இதை தவறானது என்று குறிப்பிடுகிறது? அதை தடையே செய்திருக்கிறது என்று சொல்கிறார்கள், அது உண்மைதானா? இதுதான் இந்த ஏட்டின் மிக முக்கியமான 2 கேள்விகளில் முதலாவது கேள்வி. இந்த ஏடு எதையும் தடை செய்திருக்கின்றதா என்றால் இல்லை, தவிர்க்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றது. குறிப்பாக துணை மீட்பர், இணை மீட்பர், உடன் மீட்பர், கோ ரிடெம்ட்ரிக்ஸ் லத்தீன் மொழியில். இதனுடைய பயன்பாட்டின் தொடக்கத்தை நாம் உற்று நோக்கினால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த வார்த்தையை தாராளமாக பயன்படுத்தலாம். 15வது நூற்றாண்டிலிருந்து மரியாவை மீட்பரின் தாய் என்று அழைக்கின்றார்கள். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் தாய் மரியாதான். விவிலியத்திலே போதுமான ஆதாரம் இருக்கின்றது. இது அடிப்படை நம்பிக்கை, விவிலியத்திலிருந்து எழக்கூடியது. அதை லத்தீன் மொழியில், அந்த காலத்துல லத்தீன் மொழி தானே எல்லாமே, ரிதம்தோரிஸ் மாத்தர், மதர் ஆஃப் த ரிடீமர், மீட்பரின் தாய் என்றுதான் வழங்கி கொண்டு வந்தார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல இந்த 2 வார்த்தைகளையும் ரிடெம்ட்ரிக்ஸ் என்று சுருக்குகின்றார்கள். ஆங்கிலத்தில் நாம் கூறுவதை போன்று பெட் நேம், தாமஸ் என்று இருக்கும், டாம் என்று அழைப்பார்கள். இந்த 2 வார்த்தைகளையும் சுருக்கி ரிடெம்ட்ரிக்ஸ், அந்த எக்ஸோடு முடியக்கூடிய லத்தீன் பெயர் சொல்லானது பெண் பாலினத்தை சுட்டி காட்டக்கூடியது. ரெதம்தோர் என்பது மீட்பர், இயேசுவை சுட்டி காட்டுகின்றது. ரிடெம்ட்ரிக்ஸ் என்று அழைக்கின்ற பொழுது மரியாவை மீட்பராக சுட்டி காட்ட தொடங்கியது. ஆனால் உண்மையான பொருள் அது அல்ல. மீட்பரின் தாயை ரிடெம்ட்ரிக்ஸ் என்கின்ற ஒரே பெயர் சொல்லில் நாம் அழைக்கின்றோம். வரலாற்றில் அழைக்கப்பட்டு வந்தார்கள். ஆனால் எத்தனை பேருக்கு இது தெரியும்? லத்தீன் மொழியில் உடனடியாக ரிதம்தோர், ஆண் மீட்பராகிய இயேசு, ரிடெம்ட்ரிக்ஸ், பெண் மீட்பராகிய மரியா என்று தவறாக புரிந்து கொள்ள தொடங்குகின்றார்கள். இதை திருத்துவதற்குத்தான் கோ ரிடெம்ட்ரிக்ஸ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த தொடங்கினார்கள். இதில்தான் இணை, துணை, உடன் மீட்பர். அதாவது உண்மையான பொருள் என்ன? இயேசு மீட்பினை கொடுப்பதற்கு உறுதுணையாக உடன் இருந்தவர். பிறப்பிலிருந்து பாஸ்கா மறைபொருளாகிய பாடுகள், மரணம், உயிர்ப்பு வரை உடன் இருந்தவர் என்பதை சுட்டி காட்டக்கூடிய கோ ரிடெம்ட்ரிக்ஸ், இயேசுவுக்கு அடுத்த கீழ்நிலையில் இருந்து உறுதுணை செய்தவர் என்கின்ற பொருள்படக்கூடிய கோ ரிடெம்ட்ரிக்ஸ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். ஆனால் இது பல நேரங்களில் இணை, துணை, உடன் மீட்பாளர் என்கின்ற பொழுது இயேசுவோடு சரிசமமான அந்தஸ்திற்கு மரியாவை விவிலியத்திற்கு புறம்பாக மேலே கொண்டு வருகின்றது. ஏனென்றால் மீட்பு இயேசுவால் மட்டுமே, குறிப்பாக இயேசுவின் இரத்தத்தின் மூலமாகவே. ஏனென்றால் மனுக்குலம் முழுவதின் பாவத்தையும் அவர் சுமப்பார் என்று ஏசாயா இறைவாக்கினர் நூல் 53வது அதிகாரம் 4 - 6 வரை வாசிக்கின்றோம். அவர்தம் காயங்களால் நீங்கள் குணமடைவீர்கள். இதைத்தான் பேதுரு தன்னுடைய முதல் கடிதம் 2வது அதிகாரம் 24வது வசனத்திலும் கூறுகின்றார். அவருடைய காயங்களால் நீங்கள் குணமடைந்தீர்கள் என்று. எனவேதான் பல நேரங்களில் மரியாவின் பங்களிப்பை இயேசுவின் மீட்பு செயலோடு இணைத்து பார்ப்பதால் தேவையில்லாத புரிதலை கொடுக்கின்றது. விவிலிய சரியான புரிதலை கொடுக்கவில்லை என்பதற்காகத்தான் இந்த வார்த்தை தவிர்க்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தையை சில திருத்தந்தையர்களும் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் உண்மையான பொருளில், மீட்பரின் தாய் என்கின்ற பொருளில் மரியாவாலும் நமக்கு மீட்பு வந்தது என்று அவர்கள் கூறவே இல்லை. ஆனால் இன்று
தெளிவில்லாத புரிதலை கொடுக்கும் என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த அடைமொழியை தவிர்த்து விடுங்கள் என்று கூறுகின்றார்கள். குறிப்பாக எபேசியருக்கு எழுதப்பட்ட கடிதம் 1ஆம் அதிகாரம் 3வது 5வது 6வது 8வது 11வது வசனங்களை சுட்டி காட்டி அதை விடுத்து கொலோசியருக்கு எழுதப்பட்ட கடிதம் 1ஆம் அதிகாரம் 19லிருந்து 20வது வசனங்களையும் சுட்டி காட்டி மீட்பு என்பது இயேசுவிடமிருந்து மட்டுமே என்பதற்கான விவிலிய ஆதாரம் இருக்கின்றது. எனவே மரியாவை மீட்பின் செயலோடு ஒப்பிட்டு இணை மீட்பர் என்று கூறுவதை தவிர்க்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இதையும் தொடர்ந்து திருத்தூதர் பணிகள் நூல் 4:12 இயேசுவிடமிருந்து மட்டுமே மீட்பு வருகின்றது என்பதையும் இந்த ஏடு சுட்டிக்காட்டி இறுதியாக நமக்கு இந்த பதத்தை பொறுத்த மட்டில், அதாவது இணை, துணை, உடன், மீட்பாளர் என்கின்ற பதத்தை பொறுத்த மட்டில் என்ன கூறுகின்றார்கள் என்றால், மீட்பிற்கு மரியா நம்மை அழைத்து செல்பவராக இருக்கின்றார். அதுதான் முக்கியமானது. அழைத்து செல்பவர் மட்டுமே, மீட்பை கொடுப்பவர் அல்ல, இணைந்து கொடுப்பதும் அல்ல என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காரியம் மிக தெளிவாக விவிலிய ஆதாரத்துடன் நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. மீட்பர் ஒருவரே, அது கிறிஸ்து மட்டுமே. இப்ப மரியாளுடைய பங்கு என்ன? மீட்புக்காக நம்மை கிறிஸ்துவிடம் அழைத்து செல்லக்கூடியவர் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல என்ன குழப்பம் மக்களுக்கு வந்ததுன்னு தான் எனக்கு புரியலை. ஏன்னா கிறிஸ்துவே மீட்பர் அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் காலகாலமாக அறிக்கையிட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒன்று தானே. அப்படி இருக்கும் பொழுது இந்த மரியாளின் மூலமாக நமக்கு மீட்பு கிட்டும் அப்படிங்கிற ஒரு தவறான புரிதலிலிருந்து விடுதலை தான் கிடைத்திருக்கிறது அப்படின்னு தான் நான் நம்புறேன். நான் மக்களும் அதை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நன்றி ஃபாதர். இந்த ஏடு இன்னொன்றையும் சொல்லுகின்றது. யோவான் எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் கானாவூர் திருமண சூழலில் மரியா பணியாளர்களிடம் கூறிய வார்த்தையை பயன்படுத்துகின்றது, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று. எனவே மரியாவின் பங்கு என்பது, நம்முடைய மீட்பின் திட்டத்தில் மரியாவின் பங்கு என்ன? அந்த மீட்பரை கடவுளுடைய திட்டத்தின்படி நமக்கு பெற்று கொடுத்து ஆளாக்கி கொடுத்தது. அடுத்ததாக அந்த மீட்பரின் பிறப்பு நிகழ்விலிருந்து பாஸ்கா மறைபொருள் நிகழ்வு வரை, நாசரேத்தூரிலிருந்து கல்வாரி வரை அவர் நமக்கு கொடுத்த மிக முக்கியமான சாட்சியம். நீங்கள் ஏற்கனவே கூறினீர்கள், பெண்ணின் சாட்சியம் யூத மரபில் ஏற்றுக்கொள்ளப்படாது, ஆனால் கிறிஸ்தவத்தில் அதுதான் முக்கியமான முதன்மையான சாட்சியம். அடுத்தது, மரியா நம்மை இயேசுவிடம் அழைத்து செல்பவர் மட்டுமே. கானா ஒரு திருமணத்திலே எப்படி அவர் அந்த சமையல் செய்து கொண்டிருப்பவர்களை இயேசுவிடம் அனுப்பினாரோ, அது போல நம்ம எல்லோரையும் மீட்புக்காக அழைத்து செல்லக்கூடியவராக அன்னை மரியாள் இருக்கிறார். ஆகையினாலே இயேசு ஒருவர் மட்டுமே மீட்பர், மரியாவே தன்னை மீட்பராக அறிவித்துக் கொண்டிருக்க மாட்டார். ஆனால் நாம் தான் மரியாவையும் கிறிஸ்துவுக்கு இணையான ஒரு மீட்பராக, உடன் மீட்பராகவெல்லாம் நாம் தான் கருதி கொண்டிருக்கிறோம். அது தவறான புரிதல். நீங்க சொன்னது போல அது பல நூற்றாண்டுகளாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒன்று அப்படிங்கிறத இந்த மறை கோட்பாட்டின் மூலமாக நமக்கு தெளிவு கிடைத்திருக்கிறது அப்படின்னு தான் நான் நம்புறேன். நன்றி ஃபாதர். நேயர்களே, இந்த ஏடு குறித்த பல்வேறு தகவல்கள், பொதுவான விளக்கங்களை தந்தை அவர்களும் அக்கா அவர்களும் நமக்கு பகிர்ந்து கொண்டார்கள். நாம் அவற்றை கவனித்தோம். ஆனாலும் இது ஏன் இந்த சூழ்நிலையில் இது கொண்டு வர வேண்டிய காரணம் என்ன, இதற்கான இறையில் பின்னூட்டம் என்ன என்பது குறித்து எல்லாம் நாம் அடுத்து வரக்கூடிய எபிசோடில் பார்க்க இருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.